சொல்வதெல்லாம் உண்மை. அறைகளா தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரே குடும்பத்துல 1.5 வருஷத்துல 3 தற்கொலை. அதுக்கான காரணம் அந்த குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தர் பண்ணறது தவறுகள். அப்படி என்ன பண்றாரு அவரை பாட்டு? உங்க பேரு? ஸ்ரீதர். ஏன் இவ்வளோ எமோஷனலா இருக்கீங்க? இல்லை இல்லை, சில எவ்வளோதான் ஓரளவுக்கு மனுஷன் தாங்க முடியாது, அதோட தாண்டி போகிற விஷயம் தான் இருக்கு. அப்போ அப்படின்னா தம்பியோட குழந்தைங்களை வந்து இப்போ நான் தத்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பிகள்? மொத்தம் 3 பேரும் அண்ணன் தம்பி. சரி, நீங்க முதல் ஆள் நான், ரெண்டாவது ஒரு தம்பி, மூணாவது ஒரு தம்பி. சரி, மூணாவது தம்பி வந்து தம்பி ஒய்ஃபும் சூசைட்டு, தம்பியும் சூசைட். என்னாச்சு தெரிஞ்சுக்கலாமா? அவர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. கடன்னாக்கா நம்மளோட நாலேஜ் எல்லாமே அவர் நல்லா வாழ்ந்தார். அப்புறம் வந்து கார் வாங்கலான்ட்டு டேக்ஸ் வாடகை போடலாம் அப்படின்ட்டு கார் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த ரெண்டாவது தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடிக்கு ரொம்ப அடிக்ட். சரி, இப்போ சின்ன தம்பி இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு? கரெக்டாக 1.25 வருஷம். 1.25 வருஷம்? 1.25 வருஷம், சாரி 6 மாதம் இருக்கும். அதாவது தம்பியோட ஒய்ஃபு இறந்து தான் 1.25 வருஷம். ஓ, எப்படி ரெண்டுமே சூசைடா? ரெண்டுமே சூசைட். லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க? ஆமாம். பசங்க இருக்கா அவங்களுக்கு? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என்ன வயசு? சாரி, இப்போ அவருக்கு ஒரு பையன். என்ன வயசாச்சு? அவருக்கு 5 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு இருக்கும். என்ன காரணம் அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கான சூசைட் காரணம்? எப்படின்னாக்கா மேடம், கடன் வந்து ரொம்ப ஓவராக போயிடுச்சு. இந்த ரெண்டாவது தம்பி அங்கே கொண்டாந்து வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் அங்கே ஊரில் குடிச்சிட்டு ரொம்ப ஓவராக இது பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் ஒன்றா தான் இருந்தீங்களா? இல்லை இல்லை, எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தோம். சரி. அப்போ ரெண்டாவது தம்பி கொண்டாந்து போகிறோம், அவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்ணோம், எல்லாருமே அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணோம், அவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. யாரு? உங்க சின்ன தம்பி வாங்கி கொடுத்தாரு. சோ அவருக்கு இருக்கிறது பிரச்சனை மட்டும் இல்லாம இவருக்கும் அவரோட அண்ணனுக்கும் அவர் வண்டி வாங்கி கொடுத்தாரு. அந்த வண்டி எப்படின்னா போற இடம்லாம் குடிச்சு நாங்கள் இங்கே போட்டு வந்துடும். உங்க ரெண்டாவது தம்பி. இப்போ இந்த சின்ன தம்பிக்கு கடன் ஜாஸ்தியாச்சு சொன்னீங்களா, அவருக்கும் குடிக்கிறது பழக்கம் இருந்ததா? அவருக்கு எப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த ஓவர் டென்ஷன் ஜாஸ்தியாக, டென்ஷன்னாக்கா கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாகும் போது அவர் எப்படி மாட்டினார் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அவர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவு இருந்துட்டாரு. அந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா வட்டிங்கிற விஷயத்தில் போய் இறங்கிட்டார். வட்டிக்கு கொடுத்தாரா? வட்டிக்கு வாங்கிட்டார். இப்போ ஒருத்தவங்க 2 காசு வட்டிக்கு அப்படின்னு பார்த்தா 2 காசு வட்டி தானே அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் 2 காசு வட்டி வாங்கி நம்ம ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில் 2 காசு வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ணார். அந்த ஆட்டோ இது மாதிரிலாம் வாங்கும்போது 2 காசு வட்டி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைமில் அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு 5 காசு வட்டிக்கு சர்வசாதாரணமாக போயிடுறாரு. அந்த 5 காசு வட்டிக்காரங்க இப்போ டைம் வந்து ப்ரெஷர் பண்ண போகுது. ஏன்னா இதெல்லாம் அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது 10 காசு வட்டி சர்வசாதாரணமாக வாங்கிட்டார். அவர் வந்து வேலைக்கு தானே போயிட்டு இருந்தாரு, அவர் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தாரா? அவர் வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு.
ஆட்டோ வாங்கி ஓட்டினாக்கா சைடு இன்கமும் எக்ஸ்ட்ரா வருமே. அவர் ஓட்டிட்டு இருந்தாரா இல்ல அண்ணனுக்கு வாங்கி இல்லை, கொடுத்தாரா? அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன நினைச்சாரு, சரி அண்ணன் இவர் வந்து ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாரு. சரி இந்த அளவுக்கு சம்பாதிக்க நம்ம அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவர் ஒரு கார் போட ஆரம்பிச்சார். கார் போடும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவர் வந்து அங்கங்கே குடிச்சிட்டு வண்டி விட்டு வந்துடும். யாரு உங்க ரெண்டாவது தம்பி விட்டுட்டு வரும்போது அப்படின்னாக்கா இவன் காரை ஓட்டுறதா ஆட்டோ ஓட்டுறதா அது மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. எல்லாத்துலயும் கையை போட்டு எல்லாத்துலேயும் கை போட்டு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு லிமிட் மேலே தாங்க. என்ன வயசு இருக்கும் அவர் இருந்தபோது? வயசுக்கு அது அவருக்கு வந்து 30 வயசு இருக்கும். என்ன அநியாயம். நல்லா வாழ வேண்டிய வயசுல. அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க இதெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. தாங்கிட்டுனாக்கா இது வந்து எப்படி சொல்றதுன்னா மேடம், வாழ்க்கையில் என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து சோகம்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்பா வந்து ஓவர் ட்ரிங்க். ஸோ அவர் வாழ்க்கையில் என்ன பழக்கம் இருக்கா கூட அத்தனை பழக்கம் அவர் உண்டு. ஏன்னா அவர் நல்ல வசதியாக வாழ்ந்ததுனால கடைசியில் வந்து குந்தத்து கூட குச்சி இல்லை அப்படின்னாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தண்ணிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப வரும். அவர் என்ன வேலை பண்ணுறாரு? வேலை பண்ணுறாருங்கிறத விட சும்மா இருந்தாருங்கிறது தான் சொல்லலாம். வாழ்க்கை பூரா. ஏன்னா அம்மாவோட கஷ்டத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டார். அம்மா என்ன வேலை பண்ணாங்க? அம்மா விவசாயம் பார்க்கறது போகிறது வரது இப்படி மாதிரி இருந்துட்டாங்க. ஸோ அந்த சம்பாத்தியத்திலே இவர் இருந்துட்டார். அந்த டைம்லேயே அந்த சம்பாத்திலே இருந்தார். பட் நான் என்னுடைய படிப்பு காலம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு 6வது மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா போகுது. அப்போ நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட வருமானம் பத்தாதுங்கிறதுனால தான் கொத்தங்கை வேலைக்கு போகணும். உங்களுக்கு என்ன வயசு இப்போ? எனக்கு வந்து 40 வயசு. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த சம்பவங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி வர்ற காலகட்டங்களில் தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா பட் அதெல்லாம் முடியாததுனால ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும் தான் எங்கள் தாத்தா பாட்டி மெட்ராஸில் இருந்ததுனால அவங்க கூட இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்து அப்படின்னாக்கா மாதம் 70 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போய் என்னாச்சுன்னா அதில் ஒரு 7 வருஷம் ஒரே இடத்துல சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தனியாக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கடை ஓப்பன் பண்ணோம். கடை ஓப்பன் பண்ணி நல்லா பெரிய லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து மேக்ஸிமம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் ஜாஸ்தி இருப்பேன். ஏன்னா டெல்லி, பாம்பே, கல்கத்தா அப்படி பர்ச்சேஸ் போகிறது இப்படி மறந்துட்டு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணால் இவங்க உள்ளுக்குள்ளே நிறையா ஏமாத்து வேலைகள் நிறையா நடந்துருச்சு. யார் உங்கள் கடையில்? பார்ட்னருக்குள்ளே நடந்துருச்சு. அந்த சூழ்நிலையிலையும் கடைசியாக கணக்கில் கேட்கும்போது லாஸுங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அவங்க நம்மள்கிட்ட பிடிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த சொல்லுவாங்க வாழ்ந்துட்டு கீழே வந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் போய் ரொம்ப மோசமான நிலைமை வரும்போது தான் அப்புறம் பார்ட்னர்ஷிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். பட் இப்போதைக்கு பேசிக் வருமானம் அதுதான். ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய கனவு எப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக உருவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு என்ன பண்ணேன்னா ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த உங்கள் கனவுகளுக்கு நடுவில் தான் இந்த குடும்பமெல்லாம் பிரச்சனைகள் எப்படி உருவாச்சு. உருவாகும் போது தான் என்னன்னாக்கா அன்றைக்கி என் வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சாவுகளை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் மாமா பையன் சூசைட். அவர் எதுக்கு சூசைட்? அவர் எப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் ட்ராக் மாறியே தனியாக போயிட்டார். அவர் ட்ராக் தனியாக இருந்தார். பட் ஏன் சூசைட் பண்ணார்? அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்போ இந்த டெண்டன்சி எல்லாருக்கும் இருக்கு. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டி. இப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தம்பியோட ஒய்ஃப் சூசைட். இன்றைக்கி தம்பிக்கும் வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இல்லை, அந்த தம்பிக்கும் 1.5 லட்ச ரூபா கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி வச்சேன். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இடையில இதுவும் பண்ணியிருக்கேன். சரி, அந்த இறந்து போன தம்பிக்கு ஒரு பையன் யாரோட இருக்காரு அவர்? இப்போ அவங்க சித்தி வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய தான் நீங்கள் தத்தெடுத்துக்க விரும்புறீங்க? இப்போ வந்து 2வது தம்பியோட குழந்தைய தான். அவருக்கு எவ்வளவு குழந்தைகள்? அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 குழந்தைகளும் அவரோட தான் இருக்கு. அவர்கிட்ட இல்லை கிடையாது. அவர்கிட்ட இருக்குங்கிறது தான் பேர் ஒழிஞ்சு அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் சாப்பிட்றதுக்கு அவர் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவரோட மனைவி அவங்க மனைவி அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்க இது தம்பி ஒய்ஃபை சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த மறு வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சூழ்நிலையில அவனை கொண்டு ஊரில் வச்சுட்டு இருக்கும்போது இவன் தண்ணியை போட்டுட்டு என்ன பண்ண இவங்க 2 பேரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, அவனுக்கு கடங்கிறது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த கடன் பிரச்சனையும் ஒரு பக்கமே டார்ச்சல் ஒரு பக்கம். இங்கேயும் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. அவன் என்ன பண்ணா அந்த பொண்ணு இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1 வருஷம் ஒரு 2 மாதம் தான் ஆயிருக்கும். அவன் மருந்தை குடிச்சிட்டு ஊர்லேயே சூசைட். என்னது? அப்போ 2 தம்பிகளோட மனைவிகளும் இறந்துட்டாங்க.
தம்பி சூசைட் ஆனதுக்கு அப்புறம் தான் மறு 3 மாசம் கழிச்சு என்னன்னு கேட்டா தம்பியோட ஒய்ஃபும் சூசைட். சரி. ரெண்டாவது தம்பியோட ஒய்ஃபும் சூசைட். அது ஏன் அப்படின்னாக்கா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது. பட் அந்த அளவுக்கு தண்ணியை போட்டு 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 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர். பட் யாரும் நாங்கள் கிட்ட போக முடியாது. கிட்ட போனால் அதுக்கு தவறான வார்த்தைகளை சொல்லி எப்படி. நீங்க ரெண்டாவது தம்பியோட மனைவியை பத்தி சொல்றீங்களா? ஆமா. அப்ப 2 பேரோட மனைவிகளும் இறந்துட்டாங்க. 2 பேரோட மனைவியும் இறந்துட்டாங்க. அவரு தம்பி கடைசி 2 பேரும் மருந்து குடிச்சுதான். எல்லாரும் மருந்து குடிச்சா? இல்ல, இவங்க வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு 2 தம்பி ஒய்ஃபும் தூக்கு மாட்டிக்கிட்டு தம்பி வந்து மருந்து குடிச்சிட்டு. ஐயா சொல்லுங்க. நல்லா 3 ஆம்பளை பசங்க இருந்து 3 ஆம்பளை பிள்ளைங்க. சின்ன இருந்தா எங்களை பற்றி பெரிய பார்த்துக்குவாம்மா இல்லை செய்வான். சின்ன எத்தனை அந்த பயலாக கூட மறைஞ்சது அந்த பயலாம் காரணம். 13 வயசுல எனக்கு கல்யாணம்மா. 13ல் கல்யாணம், 14ல் அந்த பையன் பிறகு. அதுலேருந்து 58 57 வயசாகுது. இன்னும் டார்ச்சில் தான் சந்திச்சிருக்கணும் ஒழிய நிம்மதியை சந்திக்கல. இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களாமா? ஓட ஓட வரட்டுவாரு. ஒரு புள்ள களைஞ்சி, ஒரு புள்ளைய அடிச்சு பஸ்லயே களைஞ்சி கோசாசத்தில் வந்து எங்க அப்பா காப்பாத்தினாரு. என்ன டார்ச்சர் பண்ணாரோ அதே மாதிரி அந்த பையன் பண்ணி என் மருமகன் எவ்வளவோ சந்திச்சுட்டான். என்ன அவன் குடிச்சிட்டு வந்தான்னா ஒரு மிருகம் மாதிரி ஆயிடுவான். ஃப்ரெண்டுங்க பேச்சை கட்டுக்கிட்டு ஒரு 3 ஆட்டோ இருந்துச்சு. அதோட இந்த பையன் வந்திருந்தானே அண்ணன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தான். இவனும் வாழ்ந்த பாட்டில் அவன் கடங்காரனானதுதான் இது. அதோட திடீர்னு எங்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமையே ஒரு காரை வாங்கிட்டு வந்துட்டான். பிள்ளைக்கு மேலே மேலே கடனை போகவும் அவன் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணுவான், கழுத்தை அறுத்துக்கிட்டான். அவன் சோசியம் பார்த்துட்டு வந்ததுக்கும் இவன் கழுத்தை அறுத்துக்கிறதுக்கும் இது பண்ணிடுச்சு. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு புத காலமா ஜிஹெச்ல இருந்து கொண்டு வந்திருக்கா. மறுபோத காலம் எங்க மருமகளை போயிட்டு 3 மருமக நான் ஒருத்தகிட்ட கூட சண்டை போட்டது இல்லம்மா. சாவ 2 மாசங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம். எப்படிமா இருக்க, இப்ப நல்லா இருக்காருமா அப்படின்னு சொன்னா. சரி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மறுபடியும் என்ன பண்ணவும் திருப்பி குடிக்கிறாருமா. எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னா அவனை கொண்டுட்டு நான் உன்னை வச்சு வாழ வைக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பான்னு அப்பயும் சொல்லிட்டு வந்தோம்மா. திருடமருதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மருமகளுக்காக வந்த மாமியாரை ஒன்னதான் பாக்குறேன்னாங்க. 10 பண்ணி விடுவாங்க. ஒண்ணுமே இல்லை. அவனை உள்ள போடுங்க, என் மருமகளை வச்சு 2 பிள்ளையும் காப்பாத்திக்கிறேன்னா அன்னைக்கு உள்ள போட்டிருந்தா இன்னைக்கு என் மருமக உயிரோட இருந்திருப்பா. அவன் குடிச்சுட்டான்னா போன வாரம் 2 பிள்ளையும் இழுத்துக்கிட்டு இந்த நடு ரோட்ல ஓடணும் பாருங்க. அந்த காட்ச பார்க்கவே முடியாது. என் புள்ள என்னைக்கும் போல அன்னைக்கு காலையில் என்னை மத்தசம் பண்ணிட்டு வரேன். நான் வந்து திருப்பி குடிச்சுட்டேன்டி, சமயபுரம் போகிறேன், காசு குடுறீன்னு 500 ரூபா கொடுன்னா. அப்போ தான் அவள் கிரைண்டர் தீபாவளிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவள் செலவு பண்ணிட்டாடா, அவளை ஒன்றும் சொல்லாதாடான்னு. அவன் அந்த போதை 3 நாள் அடித்த போதையில் அவன் போய் படுத்துட்டான். நம்ம புருஷன் தான் இருக்கான்னு பிள்ளை எழுதி வச்சுட்டு இன்ன இடத்துல வெங்கல ஜாமான் கொடுத்துருக்கேன், இன்ன இடத்துல பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு குழந்த அவன் அங்கே படுத்துருக்கான்னா இவன் இங்கே தூக்குப்படுத்து வாங்கியிருக்கா. எங்களுக்கே தெரியல. கடவுளே, இந்த அம்மாவை நான் எப்படி சமாதானம் பண்ணுவேன்? நீங்க கொஞ்சம் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, கட்டுப்பாடோட இருந்திருந்தீங்கன்னா இப்படி இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது இல்லையா? டீ கடை வச்சிருந்த அந்த பாலியாவாரி சொன்னாரு, அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படிதான்ப்பா பிள்ளைங்களும் வளரணும். இந்த 3 பிள்ளைக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை, நெஞ்சம் இல்லை. இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன், முறுக்கு சுட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன். அவன்
குடிச்சிட்டு வர நேரத்துல பிள்ளைகளை தள்ளி விட்டா எங்க விழுந்துடுதா என்ன பண்ணிட்டு நம்ம ஓடுறதுக்கு ரெடியா இருப்போம்மா. என் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஓடு என் தங்கத்து வளர்க்க செதறிடக்கூடாது. நான் அம்மா மாதிரி இருக்கிற தங்கத்தை ஒரு விமலா போயிட்டா, இந்த விமலாவை காப்பாற்றணும்னு. கேக்குறான், எங்க அம்மாவை தான் இழந்துட்டோம், எங்க அப்பாவையும் உள்ள பிடிச்சு போட்டுருவியா ஆயான்னு காலையில இருந்து தெரியாம என்னட்ட வந்து கேக்குறான். என் அம்மா ஏன் இவ்வளவு வேதனைப்படுறது தெரியுமா? ஏன் மருமகளை ஏன் இவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? உங்களோட அவங்க அவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்காங்க. நீங்க பண்ண கொடுமைங்க. சாப்பாடு சாப்பிட இவர் சாப்பிட விட மாட்டாரு. சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் உட்கார வைப்பா. இவரு குடிச்சிட்டு வந்தா அந்த பிள்ளைங்கள அதெல்லாம் விட 2 பிள்ளைய இவனையும் அந்த இப்ப இந்த குடிக்கிறான அவனையும் 9 மாசத்து புள்ளதாச்சு ஒரு வாய்க்காலியே தாண்டனமா. நானு பிள்ளையோட உள்ள வயிற்றோட அன்னைக்கு நான் போயிருந்தா கூட நான் எதையும் பார்க்க மாட்டேன். இந்த சின்ன பையன் சொல்றான், அம்மா உன்னை தாங்குறதும் அண்ணன் தான், உன்னை காப்பாத்துறதும் அண்ணன் தான், என்னோட சாவை எடுக்கிறது அண்ணன் கார் ஓட்ட வந்தாமா என் பையன். திருப்பி நான் பார்க்கல. இன்னைக்கு நசி ஐயோ எனக்கு தலை சுத்துதுமா. நினைச்சாவே இவருகிட்ட நான் பட்டம் பாருங்க. இந்த 25 வருஷம் என் புள்ள 3000 ரூபாய் சம்பளத்துக்கு கொத்தங்கன்னாரு வேலைக்கு போனாமா தெரியுமா? நம்ம அங்க வச்சு வளர்த்தா சரியா வராதுன்னு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மெட்ராஸ் சவுகார்பேட்டையில வச்சு இந்த தன்மைக்கு ஆளாக்குனது எங்க அம்மா அப்பா. அப்ப கூட அவங்களையும் எவ்வளோ வப்பாடிய சேர்த்துக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டு என்ன பண்ணா நிறைய ஐயா ஐயா பட்ட 1 கோடி கூட அந்த அதிகாரம் குறை இல்லம்மா. நீங்க பதில் சொல்லி ஆகணும். இப்போ எவ்வளவு தப்பான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. 6 மாசம் வேலைக்கு போகலமா. இப்பதான் 1 மாசம் வேலைக்கு போறாரு. அந்த காசு கூட என் கைக்கு வரங்காட்டியும் அவன் இப்ப குடிக்கிறாருமா. இவருக்கு மூளையில கட்டி நம்ம இவ்வளவு நாளா காப்பாத்தி இவருக்கு ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்றது? இன்னொரு காலுகை விழுந்தா என்னால தாங்க முடியாதுன்னு நான் யாருகிட்டமா சொல்லுவேன்? இவன் சொல்றான், இவன் டார்ச்சல் எப்படின்னா நம்ம அம்மாண்ட சும்மா டார்ச்சல் கொடுக்கற பாசம் இல்லப்பா. அவன் திட்டும் போது என் உடம்பே நடுங்குதுமா. அவன் எவ்வளவுமா என்னால தாங்குவான்? இன்னைக்கு வர்றதுக்கு காசு இல்ல. அவன் 1800 ரூபா அடுத்த வீட்டுல வாங்கி கொடுத்து நான் இங்க இருந்து வந்திருக்கேன். ஐயா என்னையா இப்ப கூட இவரும் டாக்டர் தாப்பா கொடுக்குறாரு. இவரு கூட இப்ப கூட என்ன பண்றாரு? ஒரு மாதிரி திட்டுறாரு. அதெல்லாம் எனக்கு இப்ப பிடிக்கவே இல்லம்மா. நீ பயப்படி பண்றான். 10 காய்ச்சி ஆதாயம் இல்லை. நம்ம உழைச்சி போடுறோம், சம்பாதிச்சு கொடுக்குறோம். காய் சம்பளம் வாங்கினா நேரம் அங்கேயே கொடுத்துருமா? கொடுக்கறது இல்லையாமே. இப்ப என்ன வாங்கல. இந்த 1 மாசம் 6 மாசம் அவரு சும்மா குந்திருந்தப்ப நான் செய்யறேன்ல. இப்ப குடுக்கும் போது அப்படியே மனசு கஷ்டமா போயிடுது அவருக்கு. இன்னும் வாங்கல சம்பளம். ஒரு நாள் 500 ரூபாய். ஐயா சொல்லுங்க, என்ன சொல்றதுக்கு இருக்காங்க? இதாமா நடந்தது. இவன் ஏதாவது பராமத்துக்கு போறான், இவன் குடிச்சிட்டு இருந்த ரகலை பண்றான். இன்னொரு வார்த்தை ரொம்ப வார்த்தை தான் கேட்டுக்காமா. அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லக்கூடாது. என்ன 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 என்னாச்சு? உங்க கை ஒரு மாதிரி இருக்கு. இந்த பையன் எல்லாம் சேர்ந்து 30-35 செலவு பண்ணிட்டு வந்து திருப்பி குடிக்காதுன்னா குடிக்காம இருக்கு. இன்னும் குடிக்கிறாரா? இன்னமும் அந்த அங்க போய் குடிக்கிட்டு குடிக்கிறார். என்ன வேலை? வாட்ச்மேன் வேலை. இன்னொரு கால விழுந்தா 6 மாசம் ஐயா இதுங்க முடியும். ஐயா இன்னும் அந்த பழக்கத்தை விடக்கூடாது ஐயா. எனக்கு இந்த பாருமா, எப்பயாவது ஒரு தடவை இவருக்கு தேவை. எப்பயாச்சும் ஒரு நாள்னா எவ்வளவு வாட்டி குடிப்பீங்க வாரத்துல? குடிக்கலாமா? மூளையில கட்டி இருக்கு, சாப்பிட கூடாதுன்னு சொல்லி குடிக்கலாமா? இன்னொரு காலுகை அந்த குடியால தானே குடும்பமே திட்டுறாரு. அதெல்லாம் திட்டக்கூடாதுன்னு. என்ன திட்டுறீங்க அம்மாவை? எதுக்கு சோறு போடுறேன் அவனுக்கு? சோறு எதுக்கு வாங்கி போடுறேன்? அவன் வந்து ஆக்கி வச்சாக்கா அவன் இப்ப நான் இல்லைன்னா கூட அவன் போட்டு தின்னுட்டு போயிடும். ஆமா சரி. அடுத்த நேரம் நல்லா இருக்கும் போது இன்னைக்கு 10 நாளைக்கு குடிக்கல, நான் நல்லா இருக்கேம்மா. சரி நல்லா இருக்கான்னு நான் ஆசையாவே இருப்பேன். மறிச்சு பாத்தீங்கன்னா எந்த நைட்டு எப்ப வருவான்னு தெரியல. அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கணுமா? ஏன்னா நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா
என்ன ஒரு தடவை இந்த மாதிரி சண்டையில் தள்ளி விட்டுட்டான். அந்த ஒதிய மரத்தில் அடிச்சு அந்த தலை சுத்தல் ஆரம்பிக்கும். அதனால இந்த சண்டையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சுத்துதுமா. சரி அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க. அவர்கிட்ட பேசி பாப்போம். உங்க பையனை கூப்பிடுவோம். உங்களுக்கு இப்ப 2 விஷயம். ஒண்ணு வந்து இவர் திருந்தணும், இன்னொன்னு இந்த பசங்க உங்களுக்கு வேணும். ஒண்ணு இல்லை மேடம், இப்போ எப்படின்னாக்கா அதான் சொல்றேன், அவனோட கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தண்ணி போடல அப்படின்னாக்கா யாராவது வந்து ஒரு முடியாத நிலைமையில ரொம்ப அசிங்கமான நிலைமையில கிடந்தா கூட அப்படியே தூக்கிட்டு போவோம். அது மாதிரி கேரக்டர். ஆனால் தண்ணி போட்டுட்டான்னாக்கா இவனை மாரி ஒரு அயோக்கியம் இந்த உலகத்தில் இவனுமே கிடையாது. உங்க பேரு? ரஜினி. என்ன ரஜினி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரிங்க்ஸு எனக்கு நான் எப்படி சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியல. ஓவராக சாப்பிட்றேன், மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்குறேன். அதனால சுத்தமாக இதை நிப்பாட்டிடணும்னு ஒரு. சரி ரஜினி, நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன நம்ம கையில ஒரு கண்ட்ரோல் இல்லாம நம்ம எப்படி இன்னொரு இன்னொரு ஒரு போதைக்கு அடிமையாகலாம்? அப்படி என்னன்னு தெரியல. நானே பேர் அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க. எனக்கு தெரியல, நான் எப்படி பண்றேன்னு தெரியல சொல்றது வந்து அது கோழத்தனம். அது வெறும் கோழத்தனம். நீங்க ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டா அப்புறம் பிரச்சனையே இல்லைல்ல. இல்ல நான் குடிக்க மாட்டேன் தைரியமா சொல்லிட்டா மடக்குவாங்க மத்தவங்க. அதனால நீங்க இப்படி சொல்லிடுறீங்க. இந்த போதையில இருந்து, இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால எத்தனை உயிர் போயிடுச்சு இப்போ? இன்னும் எத்தனை உயிரை எடுக்க போறீங்க ரஜினி? உங்களால எத்தனை உயிர் போயிடுச்சு இப்போ? ஆஃப்டர் ஆல் ஒரு போதை, அதுக்காகவா ஒரு குடும்பத்தையே அழிப்பீங்க? அந்த தண்ணி அடிச்சா எவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த போதை இருக்கும்? அதுக்காக ஒரு குடும்பத்தையே அடிப்பீங்க? ஒரு பாட்டில் 2 பாட்டில் இல்லம்மா, அதுதான் பெரிய கொடுமை. 5-6 பாட்டில் அது வாங்க மட்டும் உனக்கு நிறையா இருக்கு. இவன் அந்த கார்ல அடிபட்டு சாகக்கூடாதுன்னு ஒரு பெத்தவன் நினைப்பம்மா. அப்படி என்ன ஒரு வாழ்க்கை சொல்லுங்க? அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? சந்தோஷம் நான் குடிக்கல. அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க? சந்தோஷத்துக்காக குடிக்கல. அப்புறம் நான் வந்து எப்படி, நான் வந்து வாயில வந்து சில பேர் இப்படி குடிக்கிறாங்க. நான் வந்து தொட்டுட்டா நானே கண்ட்ரோல் தெரியாம இருந்துறேன். உன்னை நம்பி நான் மோசம் பண்ணேன்டா ராஸ்கோலு. உன்னை நம்பி எனக்கு வேதி ஆகுதுமா. இவனை கண்டா நடுக்குது, நெஞ்சு வலிக்குது. எவ்வளோ கெஞ்சிருண்ணா அப்பனாச்சும் நினைச்சு பாக்குறானம்மா, அப்பனாச்சும் நினைச்சு பாக்குறேன். எவ்வளவு வெறுப்பு பாத்தீங்களா உங்க மேல எல்லாருக்கும்? அப்பாவால உங்க பக்கத்துல உட்கார முடியல. அண்ணன் என்ன சொல்றாருன்னு, எனக்கு வேண்டாம் பக்கத்துல உட்கார வைக்காதீங்க சொல்றாரு. இப்போ அவன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் மேடம், இப்போனாலும் திருந்தோம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கடையில் வந்து மளிகை கடையில் வந்து அங்கே வேலைக்கு வச்சு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தூங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஃப்ரெண்டுங்கிற முறையில் ஹெல்பிங் மைண்டில் அவன் சப்போர்ட் பண்ணாப்புல. அவரையும் தொந்தரவு பண்ணிட்டு அந்த இடத்துலயும் ஒழுங்கா கிடையாது. சரி நான் என்ன சொல்லி அவராவே முடிவு பண்ணுங்க. சரி 2 பசங்க இருக்குல்ல உங்களுக்கு, அவங்க கதி என்ன? இல்ல அவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு கேளுங்க மேடம். யாரு? அந்த 2 குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க. யாரோட பொறுப்பு அது? என்னோட பொறுப்பு. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கும்பகோணம் போவோம் மேடம். படுக்கிறதுக்காக எத்தனை 15 கிலோமீட்டர் போகும் டெய்லி. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு படுக்கிறதுக்காக 15 கிலோமீட்டர். தூங்கவே முடியாது. நான் நல்லூர்ல போய் எவ்வளவு இவரை பயந்துட்டு இவருக்காக பயந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர் என்னோட ஃப்ரெண்ட். ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுது, நீங்க இவங்க பயந்துட்டு போயிடுறாங்க, நாங்கெல்லாம் தூக்கம் இல்லாம கிடக்கணும்னு. அவ்வளவு மோசமாவா பண்ணுவாரு? ஓவரா கத்துவாங்க. அடக்க முடியாதா யாராவது? அந்த 60 வீட்டுல 65 வீட்டுல இந்த வீடு கெட்டா மாதிரி, அப்பா புள்ள கெட்டா மாதிரி உலகத்துல எந்த வீடு கிடையாது. சரி ரஜினி என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? சரி நான் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க, நீங்க முடிவு பண்ணும். நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? பசங்களுக்காக நான் நல்லா பாருங்க. இவர் ஒரு நோயாளி, மனநோயாளி. நீங்க வந்து ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு கோபமா இருக்கீங்கல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவன் வந்து அவர் பாருங்க, அவருக்கு என்ன பிரச்சனைனா அவரை மீறி போயிடுச்சு, அது அவரோட கண்ட்ரோல்ல இல்லை. அவரை நீங்க ஒரு நோயாளியா தான் பார்க்கணும். சொல்றது கரெக்ட். நான் நோயாளியா வந்து ஒரு லெவலுக்கு மேல பார்க்க முடியல. இல்ல மனநோயாளி அவர். இப்போ ஒரு ஆளுக்கு பைத்தியம்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இல்ல. என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் சொல்றான், நான் 1000 ரூபாய் எடுத்துட்டு போனேன், சாராய கடைக்கு போனோமா வந்தோமா போனேன் வந்தேன்.
எனக்கு திருப்பி நான் குடிக்காம வந்துட்டேன்னா அன்னைக்கு தான் 500 ரூபாய் கொடுத்தது. சரி அம்மா, நான் சொல்றது கேளுங்க. அவர் இப்ப பேசுறது, சொல்லறது, செய்யறது எல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு பண்ணல. அவர் ஒரு நோயாளி. நீங்க அந்த மாதிரி பாருங்க. ஒரு மனநோயாளியை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அந்த மாதிரிதான் நீங்க அவரை ட்ரீட் பண்ணும். அவருக்கு இப்ப என்ன தேவை தெரியுமா? எல்லாரோட உதவி தேவை. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேம்மா, நீங்க உங்க மனசுக்குள்ள நிறைய வேதனை இருக்கு, கோவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம இதை வேற விதமா பண்ணி பார்ப்போமே. கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம இன்னும் ஜாஸ்தி பாசமா இருந்து ஆதரவா இருந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா ஒரு வேலை திறந்தலாம். இல்லை மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த சுச்சுவேஷனை நானும் உணர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து எக்காரத்தை கொண்டு வீணாப்படக்கூடாதுன்னு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் சொன்னதை விட தாண்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இதை விட அவனுக்கு வந்து வாழ்க்கையில் தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. இதை விட தண்டனை வேறு எதுவும் கிடையாது. அந்த தண்டனையின் மூலியமானாலும் அவன் மாறுவான் அப்படிங்கிறதுனால 2 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதை தாண்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. மேலே மேலே ஒரு உயிர் போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஊருக்காக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தை இழக்கலாங்கிற மாதிரி ஒரு குடும்பத்துக்காக இழக்கிறது தப்பே கிடையாதுங்கிற என்ன கேட்டார் ரஜினி. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக. இதுக்கு மேலே வந்து நல்லா பண்ண முடியாது. உங்களை இழக்க தயாராயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், என் கையால தரேன், நீ குடிச்சிட்டு செத்துடு. நீ இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு பேர் துன்பத்தான ஏன்னா கிடையாது. என் பேரு அந்த பேரப்புள்ள ஒரு புள்ள இருக்கு. இந்த பேரப்புள்ளையும் வந்து நான் பொண்ணு இல்லாதவ. என் பேரப்புள்ளைங்களை நினைச்சும் பொண்ணு பிள்ளையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மறு ஜென்மமும் எடுத்து என்னை வளர்க்க விட்டுருக்கா பாருங்க கடவுள். செத்த நாளைக்கு துங்க மாட்டோமா? எவ்வளவு நாளைக்குமா? எவ்வளவு நாளைக்கு பெற்றதாயின்னு நான் எம்மா செய்யறது? என்ன மேடம், நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி போடும்போது பார்த்தாக்கா மனுஷனுக்கு வந்து சாப்பாடு மற்றதுன்னு தெரியாம போயிடுமா? சராசரி ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. மேஜர் ப்ராப்ளம்ங்கிறத விட மேடம், அது நாங்கள் வந்து அனுபவிச்ச எங்களும் அந்த கிட்ட இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் மேடம் அந்த வேதனை தெரியும். தாங்கவே முடியலம்மா. சரிங்களா? இன்னைக்கு 3 உயிரை போன போனதுக்கு அப்புறமும் இப்பயும் நான் செத்துருவேன்டா, இது மாதிரி பண்ணாதடா, உன் காலில் விழுந்து கும்பிட்றேன்டா, எவ்வளவுதான் நான் கேட்டுட்டேன், எவ்வளவுதான். ஆனா அந்த எல்லாரும் சொல்றாங்க, அவன் குடிச்சிட்டு இருந்தானா கொடிகாரன் வீட்டுல எல்லாரும் போயிடுறாங்களான்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த குடி வெறியில எங்களை தள்ளி விட்டுறான். எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒன்னாவது எனக்கு ஒன்னாவது. இவன் என்னங்கப்பா, உன்னை நம்பிதானே பிள்ளைங்களை விட்ட, நீ என்னமா பண்ணுன அப்படின்னு அப்படியே மாறினான்னா இவன் கூட மாறினா என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த ஒரு வழி செஞ்சிருங்க, நான் வந்து நல்லவனா இருப்பேன். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு உள்ள போடுங்க. அது உள்ள இருக்க வேண்டிய மேடம். கொஞ்சம் உள்ள அவன் செஞ்ச அநியாயத்துக்கு போனதுக்கு எல்லாத்துக்கும் அவன் வந்து உள்ள இருந்தாக்கா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வெளியில இருக்கிறவனே கிடையாது. பாருங்க, அவருக்கு அவர் குடும்பத்தை பார்க்கணும். உங்க பின்னாடியே நடந்துட்டு இருக்க முடியாது. இவ்வளவு தூரம் அவர் பண்ணறதே பெரிய விஷயம். நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு செய்ய முடியும்? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இவனுக்கு டார்ச்சர், இவன் செய்யற டார்ச்சர் இவனுக்கு கொடுத்தா புள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு போறான். ஐயோ அம்மா டார்ச்சர் பண்றாங்க, என்னம்மா எதன்னுட்டு முடியாத கதைக்கு தான் இவன்கிட்ட போன் பண்ணுவனும் ஒழிய. எவ்வளவு ரஜினி சும்மா இப்படி உட்கார்ந்து அழுது இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கட்டின பொண்டாட்டி நீ இங்க படுத்திருக்க, அந்த இடத்துல தூக்க மாட்டிட்டு செத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. பட் இதே எனக்கு சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்ல போனாக்கா. என் தம்பி என்ன பண்ணுவோம், 25 வயசுல தூக்கு போட்டு தூங்கிட்டான். என் தம்பி அவன் 3 பிள்ளைய விட்டுட்டு இறந்துட்டான். தங்கச்சி என்ன பண்ணுவோம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துருச்சு. அது 2 பிள்ளைய விட்டுட்டு. தம்பி பையன் என்ன பண்ணிட்டான், அவன் 2 பிள்ளைய விட்டுட்டு தூக்கு போட்டு தூங்கிட்டான். இது ஏன் தான் நடக்குது, என்ன நடக்குது இந்த குடும்பத்துல பூரா என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன இது மாதிரி நடக்குதுமா, இந்த மாதிரிமா நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு நான் எத்தனையோ தடவை கண்டிச்சேன். நான் இவனை கொல்ல போனவன் மேடம், காதுல மருந்து ஊற்றிடுவோண்டி, நான் சீரண்டிக்கு பெத்த மனம் தீராம நீ பிள்ளைகளை வச்சு அப்ப கூட அம்மா செய்யாதம்மா. ஆனா அவ புருஷன் வர்றதுக்கு அந்த வாசப்புள்ள அவ காத்திருந்தா பாருமா, அந்த காட்சியை நான் மறக்க முடியாதுமா. இன்னைக்கு தெரிஞ்ச பொட்டிகாளி அம்மன் இருக்கு, அந்த கோயிலுக்கு போவா, என் புருஷன் திருந்துவாரா, என் புருஷன் திருந்து நான் சம்பாதிக்கணும், தான் புருஷன் சம்பாதிக்கிறதுல முன்னேறணும்னு நினைச்ச மருமக்காவா. யாரு கிட்ட நெருங்கினாங்கன்னா உடனே அவனை வச்சிருக்கியா, அண்ணனை வச்சிருக்கியா, இவனை வச்சிருக்கியா, இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த பக்கமே போறது கிடையாது. அது வேறையா?
ஏன்னா நாங்க இவன் புள்ள பெத்ததுக்கு நான் இந்த சின்ன பையன் இவன் நானு எல்லாருமே கொடுத்து உதவி இருக்கோம். இவன் மட்டும் அந்த பிள்ளைகளை வளர்க்கல, இவன் எங்க இருந்து வளர்ப்பான்? இல்ல இவனா சம்பாரிச்சு அந்த பிள்ளைக்கு வளர்த்துருக்கான்னு சொல்லுங்க இன்னை வரைக்கும். இல்லம்மா, நீங்க இப்ப புத்திமதி கூறுறது எதுவுமே அவருக்கு கேட்காது. அவர் அதை ஏத்துக்கிறது நிலைமையிலயும் இல்ல. என்ன பண்ணலாம் ரஜினி? நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யுங்கம்மா, உங்க முடிவு தான். நீங்க உள்ள போட்டுடுங்கம்மா. அவன் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தண்ணிக்கே அந்த வேலை இருக்காது. அவன் திண்டறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் பிள்ளைங்க சம்பாதிக்கும் போது அவன் வந்து பார்க்கலாம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை. தங்கமான என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. அவருக்கு டோட்டல் கண்ட்ரோல் கிடையாது. கை நடுக்குது, டோட்டலா இல்ல, நடுக்குது. அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அப்படி 4 பாட்டில் ஒருத்தரோட கெட்ட பழக்கத்தினால ஒரு குடும்பமே எப்படி சீரழிஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா? அந்த அம்மா இதுக்கு மேல என்ன அனுபவிக்கணும்? எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஒரு நல்ல விஷயம், அந்த பசங்க செஞ்ச புண்ணியம். இப்படி ஒரு பெரியப்பா கிடைச்சிருக்காங்க. அது வேற என்ன சொல்லுது, சொல்றது? அந்த குழந்தை சொல்லுது, ஆயா ஏமா எங்க பெரியப்பாவுக்கு 4 பசங்க. யாருமா? சர்மிளாக்கா, இது நிதின்குமார், இவங்க 2 பேர் சொல்லி நாங்க 4 பேரும் வந்து எங்க பெரியப்பாவோட பிள்ளைதான். இவங்க பண்ணதுக்கெல்லாம் வந்து பட் என் வயலை நான் சொல்லக்கூடாது, அதை சொல்லவும் கூடாதுன்னு வச்சுங்களேன். பட் இவங்க பண்ண அநியாயத்துக்கு கடவுள் சாதாரணமாக தண்டனைலாம் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த தண்டனை வந்து அனுபவிச்சு இவங்களாம் சாப்பிடணும். அது எங்கள் அப்பனா இருந்தாலும் சரி, இவங்களாம் தண்டனை. அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ 1 கிலோ அரிசி இல்லாம கஷ்டப்பட்டேன். இப்போ மூட்டை கணக்குல இந்த குடோனர் இருந்தா கூட வீட்டுல இருக்கு. ஆனா சாப்பிட முடியலம்மா எனக்கு. ஆனா என்ன எதுவுமே வேணாம். பேர பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, இவன் இந்த பொண்ணை தூக்கி இவங்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நாளைக்கு அந்த ஆனா உங்களால அப்படி இருக்க முடியுமா? இல்லம்மா, ஐயா விட்டுட்டு நீங்க இருப்பீங்களா? ஐயெல்லாம் யாரும் வேணாம், யாருமே புரிஞ்சுக்கிற நிலையில இல்ல. இந்த வயசுல கூட இவங்க எல்லாம் புரியல. எனக்கு என்னமா கோவமா திட்டுறது. அப்ப யாரு பாப்பாங்க அவரை? அவருக்கு கை சரியில்லை, அவரு பாத்துப்போமா? அவரு கூட எனக்கு தேவை கிடையாது, யாருமே தேவையில்லை. என் பெரிய பிள்ளை இந்த டென்ஷன்லாம் சேர்த்து என்ன திட்டுறது, என் பெரிய பிள்ளை திட்டுறது கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு யாருமே வேணாமா. நான் ஒரு குடும்பத்துல பிறந்து நான் தனியா இருக்கேன். பெரியப்பா பசங்க பெரியப்பா பிள்ளையோ தான் எனக்கு செய்யுது. அதுக்கு என்ன தெரியுமா, என்னை பார்த்து அழுகுறாங்க பெரியப்பா பசங்கள்லாம். நீ ஏன் நான் இருக்கும் போது கவலை பண்ணணும்னு அழுகுறாங்க. நான் ஏமா இருக்கணும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு? என்னால தாங்க முடியல. பாருங்க, அவன் வந்துட்டான்னா வயிற்ற கலக்கும் பாருங்க. நான் போவா அதை பார்த்துட்டு கூட இருந்தேன். சரி, இந்த பையனை ஹாஸ்டல்ல போடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம்? பையனை ஹாஸ்டல் பையன் அதான் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பையன் வந்து சும்மா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இருக்கட்டும். ஏன்னா அந்த சூழ்நிலையை அனுபவிக்கும் போது தான் இங்கே வந்து அவன் வந்து ஒரு ஒழுங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1 2வது இவனை மாதிரியே வந்து அவன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே மாறுது. அதனால கண்ணுக்கு தெரியும். ஆனா அங்க போற இடத்துல ஹாஸ்டல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த வயசுலதான் பசங்க திசை திரும்பி போயிடுவாங்க. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. அதனாலதான் பொம்பளை பிள்ளைய வந்து நம்ம வந்து விடக்கூடாதுங்கிறதுனாலதான் பொம்பளை பிள்ளைய வந்து பிள்ளைய வந்து என்னன்னா, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூழல் வந்து ஆங்கிலேயன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சிருக்கோம். அது அந்த ஸ்கூல்லேயே தான் இந்த பிள்ளையும் சேர்த்து. ஏன்னா அவங்க போய் சீட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் தான். பட் அந்த சிஸ்டர்கிட்ட ஏதாவது ஒரு அளவுக்கு பேசி வந்து சூழ்நிலைகளை சொல்லி அவங்ககிட்ட சீட்டுக்கிட்டு வாங்கி அந்த பிள்ளையாவது சேர்த்து தான் அனுப்புறது நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம வந்து குறை வச்சு பார்க்கறதுக்குலாம் நம்மளுக்கு எல்லாம் எண்ணமே கிடையாது. அது இன்றைக்கும் கிடையாது, எந்த காலத்துலையும் வரப்போகிறது கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்படி முடிவு எடுத்துருக்கோம். இன்னொன்று என்னன்னாக்கா, பையன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அதுமாரி இருக்கிறது நல்லது. ஸோ நேர்களை நீங்க உங்கள யாருக்காவது இந்த குடும்பத்தை ஹெல்ப் பண்ணறதுக்கு இஷ்டம் இருந்தா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா, தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த குழந்தைகளோட படிப்புக்காக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம். அந்த குழந்தைய, அந்த சின்ன பையனுக்கு ஒரு குழந்தை, அதை என்ன பண்ணுவோம், குழந்தைய அழைச்சிக்கிட்டு போயிருக்கு. அது கூட என்ன சொல்லுது, எப்பாயா வருவீங்க? இது கூட இப்ப நாங்க ஒரு ஃபண்ட் சேர்த்திருக்க மேடம். இந்த குழந்தைங்களுக்கு கூட ஒரு 25,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்டுக்கு மூலியமா அவங்க 2,000-3,000 கொடுத்து இது ஒரு சேவிங்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளானுக்காக அந்த குழந்தைங்களுக்கு இந்த மொய் வந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அதே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயமா பண்ணுவோம். நேர்களும் நிச்சயமா முன் வருவாங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவரை தான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இப்ப வேற ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமா? இல்ல, இவன் வந்து திருந்தி வந்து என்னைக்கு வந்தாலும் நாங்க இவன் வந்து திருந்தணுங்கிறத எங்களுடைய கனவு. பொறுத்தவரை தண்டிக்கணுங்கிற எண்ணங்கள் கூட கிடையாது. ஒரு 100 ரூபாய் வேணுமா வேணாமா?
அம்மா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி தெரியுமா? அவர் தண்ணி அடிக்காம ஒழுங்கா இருந்தா போதும், காசை கொடுக்கறத பத்தி மறந்துடுங்க. அவர் முதல்ல அந்த குணத்துல இருந்து அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இப்ப அவரை ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இவருக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா, எங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் இருந்தா, இந்த மாதிரி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணறதில்ல, தயவு செஞ்சு எங்களை ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நம்ம ஆஸ்பத்திரியில சேர்ப்போம், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து என்னென்ன உதவி பண்ண முடியுமோ நிச்சயமா பண்ணுவோம். தைரியமா இருங்க, சரிங்களா? ஒருத்தரோட ஒரு பழக்கத்தினால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. 3 சாவு ஒரே வீட்டுல. நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயமா பண்ணுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்